வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கை, அதுவும் மன்னார்குடி பகுதியினுடைய கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது மன்னார்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மன்னை எக்ஸ்பிரஸ் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. சென்னையிலிருந்து தினமுமே புறப்பட்டு மன்னார்குடி வந்துட்டு மீண்டும் ஒரு பயணிகள் ரயிலாக முன்னாடி இந்த ரயிலானது மயிலாடுதுறை வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே பராமரிப்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சு மீண்டும் ஒரு பயணிகள் ரயிலாக மன்னார்குடிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மன்னை எக்ஸ்பிரஸாக சென்னைக்கு போகும். இதே ட்ரெயின் தான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸோடையும் ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின். ஆனால் இப்போது காரைக்குடியில் இருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டதுனால இந்த ரயிலானது மன்னார்குடிக்கு வந்த உடனே மீண்டும் ஒரு 8 மணிக்கு மேலே திருவாரூர் வரைக்குமே பயணிகள் ரயிலாக போகும். 9:40க்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டு மீண்டும் மாலை 6:15 மணி வரைக்கும் அங்கேயே தான் நிற்கும். அதுக்கு அப்புறம் பயணிகள் ரயிலாக மன்னார்குடி வந்து மன்னை எக்ஸ்பிரஸாக செல்லும். ஆனால் இப்போது காரைக்கால் பேரளம் அந்த பாதை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமாக சென்னையில் இருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் சென்று கொண்டிருந்த ரயிலானது பேரளம் காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் வந்து அங்கிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக மன்னார்குடியில் இருந்து காரைக்காலுக்கு ரயில் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தே கிடையாது. மன்னார்குடியிலிருந்து காரைக்கால் போகணும் அப்படின்னா நம்ம திருவாரூர் வந்து அங்கிருந்து மற்றொரு ரயிலை பிடிச்சி தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் இப்போ இந்த ரூட்டில் கட் செஞ்சதுனால நிறைய பயணிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு கூடுதலாக ஒரு ரயில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக திருவாரூரில் நிற்கக்கூடிய அந்த ரயிலை தொடர்ச்சியாக காரைக்கால் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சமீப காலமாக வலுத்திருக்கிறது. மன்னார்குடியிலிருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர் வழியாக இந்த ரயிலானது காரைக்கால் போய் அங்கே நின்று மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் பிற்பகலில் காரைக்காலிலிருந்து புறப்பட்டு மன்னார்குடி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா மன்னார்குடிக்கும் காரைக்காலுக்குமே நேரடி ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கும். புதிய ரயில் ஒன்றும் கேட்கல. ஏற்கனவே ஓடிக்கொண்டு இருந்த ரயில், ஓடிட்டு இருக்கிற ரயில், இந்த ரயிலை காரைக்கால் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான். நிச்சயமாக இது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குறைந்த தூரத்திற்கு கிட்டத்தட்ட மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் வழியாக திருவாரூர் வரக்கூடிய பயணம் அப்படிங்கிறது 1 மணி நேர பயணம் தான். அது பேசஞ்சர் ட்ரெயினுங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இதுவேவும் நீட்டிக்கப்படும் போது இன்னும் நேரம் குறைந்த நேரத்தில் வந்துட முடியும். இது ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. நிச்சயமாக 2 முக்கியமான பகுதிகளான மன்னார்குடியும் காரைக்காலையும் இணைக்கும் வகையில் இந்த நீட்டிப்பு இருக்குமா நம்ம எதிர்பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரயில்வே கையில் தான் அந்த முடிவு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். அப்போ தான் எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி.